திரு டத்தோ மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவர் மீது ட்ரக் மாஃபியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் இருக்கின்றது. அவர் என்ன பண்ணிட்டார்னா, விஜய்க்கான அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கான மொத்த செலவையும் எடுத்துக்கிட்டார். 300 வெள்ளி கட்டணம். இதன் மூலமாக அந்த ட்ரக் மாஃபியா ஒரு மிகப்பெரிய லாபத்தை பார்த்துட்டார். அவர்களுடைய ரசிகர்கள் 41 பேர் கரூர் கூட்ட நெரிசலிலே அவரை பார்க்க வந்து இறந்து போய்விட்டார்கள். அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம அந்த மலேசியா இசை வெளியீட்டு விழால அதுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தாம அங்க போய் ஒரு ஆட்டம் போட்டுட்டு அவர் வந்திருக்கிறாரு. இந்த ஜனநாயகன் படத்துக்கு தன்னுடைய கடைசி படங்கிறார். ஏன் ரசிகர்களுக்கு அந்த படத்தை ஃப்ரீயா ரிலீஸ் பண்ணுங்க. இந்த விஜய் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அல்லது விஜய் கட்சிக்காரங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சிபிஐ, போலீசார், ஒரு நபர் விசாரணை கமிஷன் எல்லாமே தயங்குறாங்க. திமுக ரொம்ப பயப்படுது விஜயை பார்த்து. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய கடைசி திரைப்படம், இனிமேல் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன், முழுக்க முழுக்க பொது வாழ்க்கையில் ஈடுபட போகிறேன், தமிழக மக்களுக்கு நான் சேவை செய்ய போகிறேன், இந்த தமிழகம் 30 ஆண்டு காலமாக என்னை தாங்கி பிடித்திருக்கிறது, என்னோடு இருக்கிறது, இனி வரக்கூடிய அடுத்த 30 ஆண்டு காலத்திற்கு நான் இந்த தமிழகத்தோடு இருக்க போகிறேன், நன்றி கடனை தீர்க்கப் போகிறேன் என்று ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய ஜனநாயகன் திரைப்படம் அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா மலேசியாவிலே சென்று இத்தகைய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய இமேஜ் பில்டப் கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது, அதை யாரும் மறுக்க முடியாது. அவர் திரைப்பட உலகிலே ஒரு வசூல் சக்கரவர்த்தி, மக்களின் மனம் கவர்ந்த ஒரு நடிகர், அதுவும் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் 500 கோடி 600 கோடி அந்த வியாபாரத்தை விட்டு நான் இங்கே மக்களுக்கு தொண்டாற்ற வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அவர் தன்னை மக்கள் மத்தியிலே பிரபலப்படுத்தி கொள்வதற்காக இதை பயன்படுத்துகிறார். ஏற்கனவே ஜோசப் விஜய் அவர்களுடைய திரைப்படங்கள் குறித்தும் அவருடைய அந்த திரைப்பட தொழில் குறித்தும் பல்வேறு விஷயங்களை நாங்கள் அவ்வப்பொழுது அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். எப்படியாவது தமிழகத்திலே அரசியலை கைப்பற்றிவிட வேண்டும், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஜோசப் விஜயை மாற்ற வேண்டும், அதுக்கு எல்லா வகையிலும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதுக்கு அவங்க எவ்வளவு மக்களை ஏமாற்றுகிறார்கள், ரசிகர்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை தமிழ் கூறும் நல்லுலகம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவை இங்கே தமிழ்நாட்டிலேயே நடத்தியிருக்கலாம். ஆனால் இதை மலேசியாவுக்கு தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரம்மாண்டமான பொருள் செலவில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற பொழுது பல்வேறு பிரச்சனைகள் வரும். இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, இந்த ஆளுங்கட்சியிலேயே 2 பிரிவு இருக்குது. அங்கே சன் டிவி குரூப் ஒன்று தனியாக இருக்கும், ரெட் ஜெயண்ட் தனியாக இருக்கும், இப்படி 2 பிரிவு இருக்குது. இவர் திரைப்பட தொழிலை பொறுத்தவரை இங்கே ஆளுங்கட்சியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு பணிந்து தான் போகணும். எனவே தான் ஜனநாயகன் அந்த திரைப்படத்தினுடைய சேட்டலைட் உரிமையை சன் டிவிக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க பாருங்க, வெளியே திமுகவா தாவேகாவா, இந்த தமிழகத்திலே அரசியல் ட்ரெண்டிங் என்பது நாங்க ஜோசப் விஜயா மு.க. ஸ்டாலினா, இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த மலேசியா இந்த ஜனநாயகன் திரைப்பட இசை வெளியீட்டு விழா மூலமாக பல விஷயங்களை நாம் கண்காணிக்க வேண்டும், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மலேசியாவில் இருக்கக்கூடிய திரு டத்தோ மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் ரொம்ப சின்ன வயசு தான், ஏற்கனவே பல திரைப்பட விழாக்களை அங்கே நடத்தி இருக்கிறார். அவர் மீது ட்ரக் மாஃபியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் இருக்கின்றது. அவர் என்ன பண்ணிட்டார்னா, விஜய்க்கான அந்த மொத்த செலவையும் அவர் எடுத்துக்கிட்டார். அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கான மொத்த செலவையும் எடுத்துக்கிட்டார். 300 வெள்ளி கட்டணம். 300 வெள்ளி கொடுத்து மலேசியாவில் ஏறத்தாழ 80,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இதன் மூலமாக அந்த ட்ரக் மாஃபியா ஒரு மிகப்பெரிய லாபத்தை பார்த்துட்டாரு. விஜய்க்கு தேவையான இந்த பிரம்மாண்டமான வெளியீட்டு விழாவையும் நடத்தி கொடுத்துட்டாரு. ஏற்கனவே இதுல ஒரு குறிப்பிட்ட லாபத்தை சம்பாதித்து விட்ட விஜய் அங்க போய் இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இதனுடைய விளைவுகள் என்னென்னு பாருங்க. மலேசியால கணிசமான எண்ணிக்கையிலே மலேசிய தமிழர்கள் இருக்கிறார்கள். அந்த மலேசிய அரசாங்கத்துக்கு ஏற்கனவே மலேசிய தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஏறத்தாழ 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் அவங்க மலேசியாவில் பல்வேறு தொழில்களில் அவங்க நீண்ட காலமாக அங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய கல்வி வளர்ச்சி, அந்த நாட்டில் அவங்களுடைய தொழில் வளர்ச்சி, அவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வாதாரம் இவற்றையெல்லாம் மேம்படுத்துவதற்காக அந்த அரசாங்கத்துக்கிட்ட பல கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் ஆள போகிறான் தமிழன், அப்புறம் இவர் தன்னை அழகிய தமிழ் மகன், இப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்திக்கிறார். இவர் அங்கே போய்
நம்முடைய ஒரு மலேசிய தமிழ் தலைவர்களை சந்திக்கல. அது சம்பந்தமான விஷயங்கள்ல அவர் ஈடுபாடு காட்டல. இன்னும் உச்சபட்சமா எப்படின்னா, மலேசியாவுக்கு போனார்ல, அங்க போய் முருகன் கோயிலுக்கு போவே இல்ல. யார் போனாலும் மலேசியா 10 மலை முருகன் கோயிலுக்கு போவாங்க. ரைட், ஜோசப் விஜய் ஒரு தீவிரமான கிறிஸ்தவர். அவர் முருகன் கோவிலுக்கு போவாருன்னு நாம் ஒண்ணும் எதிர்பார்க்க வேண்டாம். ஏற்கனவே திருப்பரங்குன்றம் விஷயத்திலேயே மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இந்த பக்கமும் இல்ல, அந்த பக்கமும் இல்ல. எப்படியாவது மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய எண்ணம். மலேசியால இருக்கக்கூடிய மக்கள் அங்க 300 வெள்ளி கொடுத்து உன் படத்தை பார்க்க வந்திருக்கிறான். உன் இசை வெளியீட்டு விழால பங்கெடுத்திருக்கிறான். அங்க இருக்கக்கூடிய மலேசிய அந்த மக்களுக்கு, அந்த தமிழ் மக்களுக்கு தேவையான கல்வியில ஏதாவது உதவி பண்ணியிருக்கலாம். இவ்வளவு பெரிய லாபம் சம்பாதிக்கிறீங்கல்ல. இந்த மலேசிய இசை வெளியீட்டு விழால அதனுடைய வரவு செலவு இது குறித்தெல்லாம் மலேசிய அரசாங்கம், ஏன்னா இவர் அங்க போய் இந்த ஊர் அரசியல் பேசிட்டு வந்திருக்கிறார். இங்க இருக்கிற 204 தொகுதியில தான் இவர் போட்டி போட போறாரு. இங்க இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் தான் இங்க தேர்தல் நடக்குது. ஆனா அங்க போய் அவர் வந்து நாங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து 160 தொகுதியில ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு பின்னணியிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பொருளாதார மோசடி, அதோட வரவு செலவு, அது மலேசிய அரசாங்கமும் கண்காணிக்கணும், இந்திய அரசாங்கமும் கண்காணிக்கணும். இந்த ட்ரக் மாஃபியா, ஏற்கனவே நாங்க வந்து விஜய் அவர்களுடைய பல்வேறு திரைப்படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய திரைப்படத்தை அவங்க குடும்பத்தை சார்ந்த அவங்க அங்கிளே இருக்கிறார். இங்க வந்து நம்முடைய லயோலா கல்லூரியில பணியாற்றி இப்போ வந்து தனியா பள்ளிக்கூடமெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் மேலும் 400 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குது. அவர் தான் கடைசியா இவர் நடித்த பல படங்களை எல்லாம் தயாரிச்சு வெளியே மார்க்கெட் பண்ணவர். அவர் பற்றிய விவரங்கள்லாம் ஏற்கனவே நாங்க உங்களுக்கு வெளியே சொல்லியிருக்கிறோம். கிறிஸ்தவ மிஷனரிகள் சர்வதேச அளவிலே இந்த ஹவாலா இந்த விஷயங்களிலே ஈடுபடுபவர்கள், இவர்கள் எல்லோருமே இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால இந்திய அரசாங்கம் இது குறித்து விசாரிக்க வேண்டும். தமிழக அரசும் இது குறித்து விசாரிக்க வேண்டும். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம விஜய் அவர்கள், அவர்களுடைய ரசிகர்கள் 41 பேர் கரூர் கூட்ட நெரிசலிலே அவரை பார்க்க வந்து இறந்து போய்விட்டார்கள். அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம, அந்த மலேசியா இசை வெளியீட்டு விழால அதுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தாம அங்க போய் ஒரு ஆட்டம் போட்டுட்டு அவர் வந்திருக்கிறாரு. போனாரு, வந்தாரு. இதனால மலேசிய தமிழர்களுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அதே மாதிரி தான் அவர் அவருடைய தொழில்ல, அவருடைய வருமானத்துல அவர் ரொம்ப கருத்தும் கண்ணுமா இருப்பாரு. ரசிகர்களை அவர் தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார். இதை அந்த ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து தன்னுடைய கடைசி படங்கிறார். ஏன் ரசிகர்களுக்கு அந்த படத்தை ஃப்ரீயா ரிலீஸ் பண்ணுங்களேன். டிக்கெட்டை வந்து நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட பிளாக் டிக்கெட் விற்கிற மாதிரி அதிகமான கட்டணத்துக்கு அதை விற்பாங்க. இதுல ஒரு பெரிய வியாபாரம் நடக்க போகுது. இந்த ரசிகர்கள்லாம் கொஞ்சம் கூட அந்த சினிமா மோகத்திற்கு ஆட்பட்டு, இது பொதுவான அறிவுரை தான். அப்படி பார்த்தா ஏன் ரஜினி பண்ணலையா, கமல் பண்ணலையானெல்லாம் கேட்கக்கூடாது. இது வந்து பொதுவாகவே தமிழ் சமூகத்துக்கு இந்த சினிமா மோகம். இப்போ மலேசியாவுக்கு இங்கிருந்து நம்ம ஆட்கள் நிறைய பேர் போறாங்க. ஆனா அங்க சினிமா மோகம் இயற்கையிலேயே தமிழர்களுக்கு இருக்குது. அதனால தான் அங்க வந்து இந்த விழாக்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய பணம் அந்த விழாக்களிலே அங்கே வந்து கிடைக்கிறது. அதனால இந்த விஷயத்துல ரசிகர்கள், நீங்க சொல்லுங்க, அந்த கேட்டா திமுகவை குற்றம் சாட்டுறாரு இவரு. கரூர் கூட்ட நெரிசல் சாவுக்கு இந்த அரசு போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்கவில்லை, இதுக்கு காரணமே அப்படின்னு சொல்லி திமுக மேல குற்றம் சாட்டுறாங்க. ரைட், நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப வந்து நீங்க இந்த திமுக, இங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே விஜய் மீது ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால், அவருக்கு ஒரு புகழ் இருக்கிறது என்கிற காரணத்தினால் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. அல்லு அர்ஜுன் இப்படி மாதிரி ஒரு விழா நடத்தினாரு, அதுல ஒருத்தர் நெரிசல்ல பலியாயிட்டாங்க. இன்னைக்கு அல்லு அர்ஜுன் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அவரை கைது பண்ணாங்க, ஜாமீன்ல வெளியிட்டாங்க. ஆனா இந்த விஜய் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அல்லது விஜய் கட்சிக்காரங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சிபிஐ, போலீசார், ஒரு நபர் விசாரணை கமிஷன் எல்லாமே தயங்குறாங்க. திமுக வந்து ரொம்ப பயப்படுது விஜயை பார்த்து. ஏன்னா திமுகவோட டூல் கிட் தான் இந்த விஜய். இல்லைன்னா விஜய் வந்து தன்னுடைய ஜனநாயகன் படத்தை திமுக குடும்பம் சன் டிவிக்கு வந்து இவர் வியாபாரம் பண்ணுவாரா? வெளியே திமுகவா தாவேக்காவா அப்படின்னு வீரவசனம் பேசுறாங்க. அதனால நம்முடைய மக்கள் இந்த விஷயத்துல விழிப்புணர்வோடு இருக்கணும். குறிப்பாக நம்முடைய தமிழக இந்த விஜயை ரசிக்கிறாங்க இல்லையா, இந்த ரசிகர்கள் கூட்டம், அந்த ரசிகர்களை அவர் ஏமாற்றுகிறார். இந்த ரசிகர்களுடைய அந்த உழைப்பை அவர் வந்து சுரண்டி கொண்டிருக்கிறார். இது விஷயத்திலே மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். மத்திய அரசு, மாநில அரசு இந்த ஜனநாயகன் திரைப்படம் அதனுடைய இசை வெளியீட்டு விழா குறித்து ஒரு புலனாய்வுக்கும் ஒரு விசாரணைக்கும் கண்காணிப்பிற்கும் உட்படுத்த வேண்டும். குறிப்பாக அதிலே நடைபெற்றிருக்கக்கூடிய பொருளாதார குற்றங்கள், அதனுடைய வரவு செலவு, இவற்றையெல்லாம் ஆய்ந்து உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்து மக்கள் கட்சி சார்பிலே முன்வைக்கிறேன்.